சொர்க்கத்தை தொட இருக்கும் சகோ வணக்கம். உலக மக்களின் மாம்டேட் திரு தம்பி வாழ்க. அதாவது இப்போ நான் பேச போகிறது உணர்வுகள் 4 வகை பிரிக்கலாம். அதாவது உணர்தல், உணராமல் போதல், சரிங்களா? அப்புறம் உணர்ந்து உணராமல் இருப்பது, உணராமல் உணர்வது, இது 4 வகை பிரிக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இந்த உடம்பு இருக்கு. ஆனா உணர்தல் என்பதுதான் மனிதன். இந்த உணர்வு தான் அத்தனை விஷயம். இந்த உணர்றதை புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உணர்வு என்பது விஷயத்துல தான் இவ்வளோ குழப்பம் இருக்கு. இப்போ நான் சொன்ன உணர்வு என்பது 4 அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது. இங்க எத்தனை மொழிகள் இருக்குங்களா? அந்த ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு சொல்லும் உணர்த்தும். இங்க இது வந்துச்சு ஏன்னா அந்த அது இதுனா என்னப்பா சொல்லு ஏன்னா நம்ம உணர முடியாது. அவன் இந்த இடத்துல வரான், இது வந்துச்சு சொன்னா என்ன சொல்ல, நம்ம உணர மாட்டான். அவன் திரும்ப அவனுக்கு அது பேர் தெரியாது. அதான் இப்படி இருக்குமே அப்படி இருக்குமே, அது பேரு ஞாபகம் இல்ல. அப்ப இதுதான் உணர்வு. இங்க உணர்வு தான் நிறைய. இந்த உலகத்துக்கு தான் உலகம் வாரணம் ஆயிரம் கோடி இந்த உலகத்துல நம்மள சுற்றி இருக்கிற விஷயம். அதனால ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரு தேவைப்படுது. அதை நம்ம உணர்ந்துகிட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுங்க. ஆனா ஒரு இறைவன், ஒரு சாமி சிலை, ஒரு இறைவன் இல்ல, ஒரு சத்தியம் தேடு, இத உணர்றதுக்கு இத்தனை வார்த்தைகளா? இங்கதான் ஆன்மீகத்துல பிரச்சனை. இத்தனை குழப்பங்கள். இந்த குழப்பம் தீரணும்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்ல உலகத்துல. அப்ப ஒவ்வொரு காலமும் அப்படிதான் மாம்டேடு ஒவ்வொருத்தவங்களும் அனுப்பி ஒவ்வொரு விஷயத்த முடிச்சிருக்கிற மாதிரி, நீங்க இதுக்கு முன்னாடி படிச்ச வரலாறுல பாக்குற மாதிரி சுதந்திரம் வாங்கி தந்த காந்தி வந்தாரு, சுபாஷ் சந்திர போஸ் வந்தாரு, இந்த மாதிரி திருக்கும் போது இவங்க வந்தாங்க. அதாவது ஒவ்வொரு நேரமும் ஒரு இருள்ல விளக்கேத்த யாரா வருவாங்கல்ல, அப்படின்ற ஒரு விஷயம்தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். இதை நீங்க தான் உணர மாட்டீங்க, நான் உணர்த்த முயற்சி பண்றேன். அவ்வளவுதான். எல்லாமே அந்த உணர்வு தான். ஆனா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன 6 அறிவு, முத அறிவு தொடர்றத உணர்ந்த அறிவு. ஆனா நான் அதுக்கு பிள்ளை 10 அறிவு 4 அறிவு அதுக்குள்ளதான் வச்சேன். அப்புறமா ஒரு விஷயம் எனக்கு நடந்துச்சு. அப்ப உணர்த்தினாங்க என்னைய. மாம்டேடும் நம்மள உணர்த்துவாங்க. சரியா உணர்ந்த பிறகுதான் பேசுவாங்க. அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அது எப்படி பேசுவாங்க எல்லாம். ஏன்னா என்னுடைய ஆன்மீகம் எப்படியோ இது வரைக்கும் வந்த அனைவருடைய ஆன்மீகமும் இல்ல. நான் இறைவன்கிட்ட பேசினேன், கடவுள்கிட்ட பேசினேன், சாமி பேசி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். என்னுடைய அனுபவம் தான் எல்லாருக்குமே. ஆனா உங்களுக்கு சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்றது ஒரு காரணத்துக்காக அவங்கலாம் உங்களுக்கு வேற மாதிரி மாத்தி சொல்லியிருக்காங்க. எல்லாம் அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. இப்ப நான் கூட சில விஷயங்களை மறைக்கலாம், எனக்கு ரைட்ஸ் இருக்கு. இது சொன்னா பிரச்சனை வரும்னா நான் சில விஷயம் டக்குன்னு சொன்னா டக்குன்னு இப்ப சொல்லுவேன். உலகத்துல அத்தனை கோள்களுக்கும் சுய ஒளி கிடையாது. இப்ப சூரியன்ல இருந்து ஒளி வரல அது அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்னெல்லாம் முத்தி போச்சு, பைத்தியமாயிட்டான். ஆனா உண்மை என்னன்னா, நான் பைத்தியமா இருந்து நான் வீடியோ பண்ணியிருந்தேன், உண்மையான பைத்தியமா இருந்து வீடியோ பண்ணியிருந்தேன்னா நான் ஃபேமஸ் ஆயிருப்பேன். நான் தெளிவா இருக்கனால தான் ஃபேமஸ் ஆக முடியல. அப்ப புரிஞ்சுங்க இதுல அப்ப முன்னாடி உள்ளவங்க எப்படி இருக்காங்கன்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்ப இதெல்லாம் சொல்ல போனா நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். அதாவது ஒரு கொசு இருக்குங்களா, அது நம்ம உடம்புல உட்கார்ந்தா நம்மளுக்கு தெரியாது. அது கொசு நம்மளை தொட்டுச்சுல, நம்ம உணர முடியல. கடிச்சதுக்கு அப்புறம் உணர்றோம். இங்க இப்படிதான் இருக்குது. அதனால ஒரு இறைவன்னா, ஒரு கடவுள்னா அது இந்தி மொழியில இந்த வார்த்தை, அரபி மொழியில இந்த வார்த்தை அப்படின்னு ஒரு வார்த்தையோட நின்று இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா அதை உணர்த்ததுக்கு அவங்க 1000 வார்த்தை வர்ணம் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இப்படி வர்ணம் கொடுத்து தான் இங்க ஆன்மீகத்திலே குழப்பம் இருக்கு. இந்த குழப்பத்தெல்லாம் தீரணும்னா, ஏன்னா உங்களுக்கு இலக்கு சொர்க்கம் நரகம். நரகத்துக்கு போக கூடாது, சொர்க்கத்துக்கு போகணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை இலக்கா வச்சு நீங்க இதை சுருக்குனீங்கன்னா உங்களுக்கு சரியான ஆன்மீகம் புரியும். அப்ப நீங்க நேர்மையான வழியில நடிப்பீங்க. ஆன்மீகம் என்பது என்ன? ஒரு சின்ன விஷயம் தான். ஒரு மன்னிப்பு. நம்ம வாழ்ற வாழ்க்கை வாழலாம். இப்ப மொபைல்ல டிக்டாக் பண்றாங்க, சந்தோஷமா இருக்காங்க, ஜாலியா இருக்காங்க, ப்ரோக்ராம் பண்றாங்க, எல்லாமே செய்யலாம். ஆனா சின்ன பேசிக் விஷயம் செஞ்சுக்கிட்டா, இந்த நம்ம நரகத்தை அனுபவிச்சு தானே இங்க வந்திருக்கோம். அப்ப இது கிடைச்சது ஒரு சின்ன சொர்க்கம். அந்த சொர்க்கத்தையும் அனுபவிக்கலாம். ஓகே, பை. முக்கியம், முஸ்லிம் மதத்துக்கு நான் சொல்றது பொருந்தாது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு தான் இறுதி. இதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த இதுல இருந்து அவங்க சொர்க்கத்துக்கு போகணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. முஸ்லீமா இருந்தா நீங்க உங்களுடைய முஸ்லீம் எக்ஸ்பர்ட்ல இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆராய்ஞ்சீங்க. கடமைகள் 5
கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க. ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு பொருந்தாது. உங்களுக்கான சொர்க்கத்துக்கு போகிற பாதை உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கு. ஆனால் இதை நீங்கள் கோட்டை விட்டிங்கன்னா மறுபிறப்பு உங்களுக்கு கிடையாது. ஸோ நான் பேசுகிறது இந்த முக்கியமான